ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில எந்திரிச்சோன்னே இன்னைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு பல ஓடிக்கிட்டே இருக்குங்க. சரி இன்னைக்கு மீன் செய்யலாமேன்ட்டு மீன் வாங்க போனோங்க. கடல் மீன் தாங்க. இங்கே ஒரு பெரிய கடை இருக்குது, அங்கே தான் போய் வாங்குவோம். அதனால் அப்படியே அதையும் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணேங்க. எல்லா மீனுமே இருக்குங்க. இது பேர் செங்கனி. எல்லா மீன் பேரும் எனக்கு தெரியுங்க. நீங்கள்லாம் இதில் எந்த மீன் வாங்கி சமைச்சிருக்கீங்க, அது பேர் என்னன்னு தெரியும்னா சொல்லுங்கள். நான் வந்து பாறை மீன் வாங்கிட்டேங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நீங்க எல்லாம் என்ன சமைச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்கலான்ட்டு பங்கு மீன் குழம்பு. பங்கு மீன்னா பாறை மீன், அது பேர் தேங்காய் பாறை மீனுங்க. அதுல முள்ளே இருக்காது. நீங்க வேணா ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஊர்லயும் கிடைச்சிச்சுன்னா. பசங்களுக்கு எல்லாம் கொடுக்க நல்லா இருக்குங்க, முள்ளே இருக்காதுங்க. நல்லா சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குங்க. இப்ப நம்ம அந்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு வந்து நான் எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு ஸ்டைலில் ஹோட்டலுக்குலாம் வைப்பாங்க, அது மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேங்க. அதுக்கு வந்து மீன் இதாங்க நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மீன் எடுத்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய் போட்டு வைங்க, டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அடுத்து தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் கலந்த தூள், எப்போதும் போல் மிக்சடு மசாலா. எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி நல்லா கரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளியும் நாங்கள் இந்த கலந்த தூள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை மட்டும் போட்டாலே நல்லா கெட்டியாயிருங்க. மாங்காய் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த கரைச்ச புளி தண்ணி, அந்த தூள் மிக்ஸ் பண்ணதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ வறுவலுக்கும் குழம்புக்கும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேங்க. இந்த தலை பீஸு இதெல்லாம் கொஞ்சம் குழம்புக்கு போட்டு மிச்சத்தை ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் மீன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டிருக்கேங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க, ஏன்னா மீன் உடஞ்சிருங்க. நல்லா மீன் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு யாரும் மீன் சமைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டைலில் சமைச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பூண்டு மிளகு மட்டும் தட்டி போட்டுக்கிட்டேங்க, அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்து இதானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.